ஒரு மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் அல்லது ஆர்டர் அல்லது சைஸ் அப்படின்னா என்னென்னா, அதோட நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நடுவில் ஒரு இன்டூ ப்ராடக்ட் சிம்பல். இப்போது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே இருக்க எக்ஸாம்பிளில் 2 ரோ 4 காலம் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 2/4. ரீட் பண்ணுறது 2/4ன்னு ரீட் பண்ணுவோம். எழுதும்போது 2 இன்ட்டு 4ன்னு எழுதுவோம். அடுத்து நம்ம மேலே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 4 ரோ 5 காலம் இருக்குது. ஸோ 4/5 இதுதான் ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஆர்டருங்கிறதுல நம்ம ஃபஸ்ட் எழுதுறது தான் ரோவை டினோட் பண்ணும், செகண்ட் எழுதுகிற என்ட்ரி காலமை டினோட் பண்ணும். இதை மாற்றி போட்டோம்னா தப்பாயிரும். ஸோ ரோஸ் ஃபஸ்ட்டு, காலம்ஸை செகண்ட் என்ட்ரி எழுதணும். 4 மேட்ரிக்ஸஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் 3/3, 3 ரோ 3 காலம். செகண்ட் ஒன்னில் ஒரே ரோ தான் இருக்குது, ஒரே ரோ. ஆனால் காலம் வெர்டிக்கலாக நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 6 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் எப்படி எழுதுவோம்? 1/6. அடுத்தது ஒரே காலம் பேரலாக எண்ணும்போது ஒரு 5 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 5 ரோஸ் அப்புறம் சிங்கிள் காலம். ரீட் பண்ணால் எப்படி ரீட் பண்ணுவோம் நம்ம ஆர்டரை? 5 ரோஸ். ஸோ 5/1 ஒரே ஒரு காலம். இதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 3 ரோவும் 4 காலம் இருக்க மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ அதோட மீனிங் என்ன? ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 3/4. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த மேத்தமெட்டிக் கான்செப்ட் எங்கே யூஸ் ஆகுது, அப்படி டெய்லி லைஃப்பில் இருக்கா அப்படின்ற அடுத்த கொஷின் கேட்போம். டெய்லியில் ரெகுலராக சாதாரணமாக நம்ம டெய்லி காய்கறி வாங்குறதுலேருந்து பெரிய பெரிய இன்ஜினியரிங் சயின்ஸ் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகுது. ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மாற்றிடுவாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றி மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம்.